நாங்க இந்த தெல்தினிய மகாவித்தியாலயம் சம்பவ கேக்கையில நாங்க பார்த்ததன் அடிப்படையில 26 பிரச்சனைகள் இனம் காணப்பட்டன. அந்த 26 பிரச்சனைகளையும் நாங்க 9 வகைக்குள்ள பிரித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்ப நாங்க அடுத்ததா பார்ப்போம் பாடசாலையினுடைய, அதாவது தெல்தினிய மகாவித்தியாலயத்தினுடைய இந்த மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடைய விடயங்களை பார்க்கலாம். இல்ல பௌதிக வளம் மற்றும் மனித வளம் சம்பந்தமாக நீங்க பார்க்கலாம். எது சொன்னாலும் நாம பார்க்கலாம். அது தேவையில்லை சார், நேரடியா விடைக்கு போக மாட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுவரை முகாமைத்துவ திறன் தொடர்பான பிரச்சனைகள் பார்க்கலாம். மதிப்பீடு கண்காணிப்பு மேற்பார்வை தொடர்பான பின்னூட்டல் போன்றவை பற்றி பார்க்கலாம். வலய கல்வி அலுவலகம் மற்றது வலய கல்வி அலுவலகம், மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு இல்லையா, மற்றும் கல்வி அமைச்சு மீதான பிரச்சனைகள், பாடசாலையின் கல்விக்கான அணுகல், ஆசிரியர் வாழ்வு வீழ்ச்சி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க இப்ப விரிவாக பார்த்து கொண்டு போக வேண்டும். சரியா? எதுக்கும் முதலாவதாக மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடைய பிரச்சனையை நாங்க முதலாவதாக இருக்கிற பிரச்சனையை பார்க்க போறோம். மூன்றாவதாக பார்க்க போறோம். ஏற்கனவே நாங்க 1, 2, 6 என்ற பிரச்சனைகளை நாங்க பார்த்துட்டோம் இல்லையா? பார்த்துட்டோம். அதுல உங்களுக்கு தெளிவா ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு? இப்ப பார்த்த விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் போல இருக்குதா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், அந்த சம்பவ சக்தியில இருந்து பிரச்சனைகள் எடுத்தோம் தானே சார் 26. அடுத்த கிளாஸ்ல சார் நீங்க அந்த 8 பிரச்சனைகளை தனித்தனியா பிரிச்சிருக்கீங்க சார். அந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ண முடியாம போயிடுச்சு சார். அதனால அதுல கொஞ்சம் தெளிவு இல்லாம இருக்கு. ஓகே, டோன்ட் வரி. அப்ப நான் உங்களுக்காக இன்னொரு வேலை செய்யறேன். அதாவது 26 பிரச்சனைகளை ஓகே நாங்க சார். 9 வகுதிகளாக மாற்றி இருக்கோம். உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா தங்கச்சி? தெரியுது சார், தெரியுதுங்க சார். ஓகே, அப்ப இந்த 26 பிரச்சனையும் இந்த மாதிரி 9 வகைக்குள்ள நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம். சரியா? இப்ப நாங்க அடுத்து பார்க்க போறோம் ஆசிரியர் அல்லது மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடைய பார்க்க போறோம். இந்த சம்பவ கற்கையில மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடைய பிரச்சனைகளாக நாங்க இனங்கண்டவை இந்த இருக்கு பாருங்க. உண்டு அந்த பிரச்சனைகள் என்னென்னண்டா பாருங்க. காப்போத்து 27வது பிரச்சனையா, 27வது சொன்னாங்க இல்லையா? இது நம்பர் பிள்ளையா இருக்குது இல்லையா? ஒன்று காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி 20 வீதமான மாணவர்கள் மட்டும்தான் சித்தி அடைந்துள்ளனர். தரமைந்து பிரமை பரீட்சையில் எந்த மாணவர்களும் 8 புள்ளிக்கு மேல் பெறவில்லை. தரமைந்து பிரமை பரீட்சையில் 70 புள்ளிக்கு மேல் பெற்றவர்கள் 10 வீதமான மாணவர்கள் மட்டுமே. 10 வீதமான மாணவர்கள் மட்டுமே ஆகும். அடுத்தது கற்பித்தல் செயல்முறைக்கு அதிபர் உதவுவதில்லை. இந்த 4 பிரச்சனைகளும் எங்களுக்கு மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடையவாறு எழுப்பப்பட்ட பிரச்சனைகளாக காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில நாங்க பார்ப்போம் இந்த மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடைய விடயங்கள் பாடசாலையில எவை பேணப்பட வேண்டும், எவை எப்படி அந்த மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடைய என்னென்ன விடயங்கள் ஒரு அதிபர் கவனத்துல கொண்டால் விளங்க நான் கேட்கிறது. ஏன் நான் அதை பார்க்க வேண்டி வருது சொல்லுங்க பார்க்கலாம். யார் அவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ரிஷ்ணா சொல்லுங்க. ஏன் நாங்க இதெல்லாம் பார்க்க வேணும்? மாணவர்களின் கற்றல் அடைவுகள் தொடர்புடைய விடயத்தை நீங்க ஏன் அறிய வேணும்? அது என்னன்னு தெரிஞ்சிருந்தா தான் சார் அந்த பிரச்சனை வராது. வெரி குட். அல்லது அப்படி பிரச்சனை வந்தா என்ன செய்யறது? பிரியா சொல்லுங்க. வந்தா அதை தீர்த்து கொள்ளலாம் அதை வச்சு தீர்ப்பதற்கான உபாயங்களை நீங்க கையாளலாம். அபாயங்களை எடுத்துக்கொள்ளலாம். யாரு 5 ஸ்டார்? யாரு 5 ஸ்டார்? பேரே எனக்கு பிடிக்கிற பேரை மாத்துங்க, ரீநேம் பண்ணுங்க. 5 ஸ்டார், 6 ஸ்டார், 7 ஸ்டார், வாட் இஸ் திஸ்? ரீநேம் பண்ணுங்க, இல்லாட்டி நான் உங்களை லீவ் ஆக்குறேன் குரூப்ல இருந்து. ப்ளீஸ் ரீநேம் பண்ணுங்க. 5 ஸ்டார் ஆடிட்டர் பிறகு குழப்புவார். சரி, இப்ப நாங்க இந்த மாணவர்களின் கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடைய விடயங்கள் என்ன, ஒரு அதிபர் பாடசாலையில என்ன மாதிரியான மாணவர்களின் கற்றல் அடைவோட தொடர்புடைய என்ன மாதிரியான விடயங்களை பேண வேணும்? அவற்றை பேணினால் அது கல்வியின் தரத்தை பண்பு தரத்தை விருத்தி செய்வதற்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும்? நீங்க மெயின் பாயிண்ட் சொல்லலையே நீங்க கிருஷ்ணா.
மெயின் பாயிண்ட் என்ன? ஒரு அதிபர் ஒரு பாடசாலையில வழங்கப்படுகின்ற கல்வியின் தரத்தை உறுதி செய்வதற்காகத்தான் நாங்க இந்த பண்புக்கூறுகளை பற்றி படிக்க வேணும். தரத்தை உறுதி செய்கின்ற விதத்தை விளங்குதோ ஆக்கை? விளங்குதா? ஒரு பாடசாலையின் கல்வி தரத்தை நீங்க ஆகேஷ் வந்து பினான்ஸ் எல்லாம் செய்வீங்க வடிவா. ஏன் செய்ய வேணும்? அது ஏன் செய்ய வேணும்? பொது ஒரு பாடசாலை அதிபருடைய பொது முகாமைத்துவத்தில் மிக முக்கியமானது பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் இல்லையா? ஒரு அதிபர் இன்னெபிஷியன்ட் காட்டுறதுக்கு அடிப்படையாக அமையக்கூடியது பினான்சியல் நிதியியல் முகாமைத்துவம். அது உங்களுக்கு நான் சொல்லித்தர தேவையில்லை, என்ன நீங்க அடிக்கடி செய்கிறார் தெரியும், அது என்ன உங்களுக்கு தெரியும். அது மாதிரி தான் மாணவர்களின் கற்றல் அடைவுடன் தொடர்புடைய விடயங்களை வெற்றி பேணினால் ஒரு பாடசாலையுடைய கல்வித்தரம் பேணப்படும். ஒரு பாடசாலையுடைய கல்வி தரமாக வழங்கப்படுகிறது என்பதை உறுதி செய்ய முடியும். அந்த அடிப்படையில நாங்க இப்ப மாணவர்களுடைய பண்பு தரத்தை கற்றல் அடைவுகளுடன் தொடர்புடைய விடயத்தை நாங்கள் இப்ப பார்க்கிறோம். சரி, சரிங்க பாருங்க. ஒரு மாணவர்களின் கற்றல் மாணவர் அடைவு தொடர்பாக நாங்கள் இங்க பார்க்க போறோம். சரிதானே? இது இடைநிலை பிரிவு. ஆரம்ப பிரிவு என்று நாங்கள் பார்ப்போமே. அப்ப மாணவருடைய அடைவு தொடர்பாக பார்க்கக்கூடிய விஷயம் பிரைமரியில் என்ன விஷயத்தை பார்க்க நீங்க பாருங்க. பிரைமரியில் என்னத்தை பார்க்க வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முதன்மை நிலை ஒன்றுக்குரிய தேர்ச்சிகள் 40 அடைந்தவர்கள். அப்ப முதன்மை நிலை 1 என்ன? யாராவது சொல்லுங்க. KS 1 KS 1 என்ன? Grade 1 and 2. Yes. KS 1 என்று சொன்னா grade 1 and grade 2. அதாவது KS என்ன? Key Stage 1. Key Stage 1. அடுத்தது KS 2. KS 2 என்ன வரும்? Grade 3 and 4 வரும். அது மாதிரி தான் KS 3 என்ன? KS 3 ரோம இலக்கத்துல 3 என்ன? Grade 5 மட்டும். இந்த மாதிரி முதன்மை நிலைகளை நாங்க என்ன செய்யறோம்? வகுக்கிறோம். முதன்மை நிலைகளை நாங்க வகுத்துக் கொள்றோம். ஆக அந்த முதன்மை நிலை ஒன்றுக்குரிய என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தரம் சொல்லுங்க. தரம் 1, 2 தேர்ச்சிகளை 40% அடைந்தோர். 40 அடைந்தோர். தேர்ச்சிகள் 40 அடைந்தோர். முதன்மை நிலைக்குரிய தேர்ச்சிகள் இப்ப 42 சார். முதன்மை நிலை ஒன்றுக்குரியது. நான் இது உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். இதுல இந்த மதிப்பீட்டு புத்தகத்துல உதாரணத்துக்கு நான் மாறி கொண்டு போவோம். தேர்ச்சிகள் வந்து மாறும். சரியா? இதுல 42 இருக்குதா? இல்ல சார், 40, 52, 55 அதை நாங்க மாற்றிக்கொள்ளணும். அது கரைத்திட்டம் மாற மாறும். சரிதானே? அவ தேர்ச்சிகள் வந்து 40 என்று வைப்பமே. 40 அவ 42 42 அடைந்தார்கள் எத்தனை பேர்? மொத்த மாணவர்கள் எத்தனை? 50 வைங்களேன். அதுல 28 பேர் அணைஞ்சிட்டாங்க. என்ன 28 பேர் 2050 மொத்த மாணவர்கள் 50. தேர்ச்சி மட்டங்களை அண்மித்த மாணவர் சதவீதம் தான் இங்க போடணும். அப்ப எத்தனை? 50 56% வரும். 50 28 பேருண்டா 56% வரும். 56% எந்த ரேஞ்சுக்குள்ள வரும்? இது இந்த இருக்கு, இதுக்குள்ள வரும். எத்தனை புள்ளி போடலாம்? 3 புள்ளி போடலாம். விளங்க அப்படிதான் போடுவாங்க. அதே போல முதன்மை நிலை 2க்குரிய தேர்ச்சிகள் 52 அடைந்தோர். முதன்மை நிலை 2க்குரிய தேர்ச்சிகள் 52 அடைந்தோர். முதன்மை நிலை 2ல வந்து கிரேட் என்ன இருக்கு? 3 இருக்கு.
கிரேட் 4 இருக்கும். அந்த 3-4ல 3ல இருக்கு ஃபுல்லா 4க்கு போகும் இல்லையா? அப்ப முதன்மை நிலை 3ல இருந்து 4க்கு போகக்குள்ள இல்லையா, அந்த முதன்மை நிலை 2க்குரிய தேர்ச்சின்னு சொல்றோம் நாங்க. 52 நாம இந்த கிரேட் 3லயும் கிரேட் 4லயும் மொத்தமா சேர்த்து அசஸ் பண்றோம். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் மொத்தமாக 52. அது 52க்குள்ளயும் கிரேட் 4ல இருக்கிற பிள்ளைகள் சும்மா சொல்லுவாரு, கிரேட் 4 வரக்குள்ளானே முதன்மை நிலை 2 முடிக்கும். என்ன முதன்மை நிலை 2 முடியும். அப்ப விலங்கு நான் கயக்கிற தமிழ் நீங்க விலங்காடி ஆம் கட்டுப்படுவீங்க சார். நினைச்சு கொண்டு நான் காய்ச்சி கொண்டு போறேன். விலங்காடி அப்படி பேசாம இருப்பீங்க. கேட்கிற ஆளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். சரி, இப்ப பாருங்க. அப்ப முதன்மை நிலை 2க்குரிய தேர்ச்சி 4ஆம் ஆண்டுல வந்து இப்ப 3ஆம் ஆண்டுல இருந்த பிள்ளை அங்கேயே டீச்சர் தொடங்கிடுவா தேர்ச்சிகளை அளவிட, தேர்ச்சிகளை மதிப்பிட. அப்ப 3ல சுற்றாடல்ல கொஞ்சம், கணிதத்துல கொஞ்சம், மொழியில கொஞ்சம் மட்டும் செய்துட்டு போய் அப்படியே 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 உதாரணத்துக்கு 52ல 20 முடிச்சிட்டேன் வைங்களேன் கிரேட் 3ல. மிச்சம் 32 கிரேட் 4ல நாங்க அளவிட, உதாரணத்துக்கு சொல்றது 32 கிரேட் 4ல அளவிட போறோம்னு சொன்னா அங்கேயும் சுற்றாடலுக்கு கொஞ்சம் இருக்கும், கணிதத்துக்கு கொஞ்சம் இருக்கும், தமிழ் மொழிக்கு கொஞ்சம் இருக்கும். மொத்தமாக அந்த 32 முடிஞ்சாதான் 52 முடிக்கும். ஏற்கனவே கிரேட் 3ல சரியா. அப்ப இப்படி பாக்குறது இப்படி. அப்ப நாங்க முதலாவது பிரைமரியில பாக்குறோம், கலை திட்டத்தின் நோக்கங்களை அடைஞ்சிருக்கிறாங்களா, கலை திட்ட நோக்கம் என்ன, தேர்ச்சிகள். எங்களோட தேர்ச்சி மைய கலை திட்டம் தானே. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கலை திட்டம் வந்து என்ன, நான் சொல்ற பதங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். தேர்ச்சி மைய கலை திட்டம் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய கலை திட்டம், ஆரம்ப பிரிவு இல்லையா, தேர்ச்சி மைய கலை திட்டம். இடைநிலை பிரிவு அப்படி இல்லையா, சரியா, ரைட், ஓகே. என்னது தேர்ச்சி மைய கலை திட்டம், ரைட், ஓகே. அடுத்தது வந்து தேசிய மட்ட பரீட்சை பெறுபவர்கள், இந்த தரமைந்து புலமை பரீட்சையில் அங்க இந்த பிரச்சனை இருக்கல்லோ, 70 புள்ளிக்கு மேல் பெற்றவர்களின் சதவீதம். பரீட்சைக்கு தோற்றிய மாணவர் தொகை சும்மா சொல்லுவோம் நாங்க ஒரு 40 என்று சொன்னா 40ல வந்து 32 பேர் 70க்கு மேல என்று சொன்னா சரிதானே. அப்ப 100க்கு எத்தனை என்றதை நாங்க பார்க்க போறோம். சரிதானே, 100க்கு எத்தனை, 40க்கு 32 சொன்னா இல்லையா. அப்ப என்ன செய்யணும், 16 80% என்று வரும். இதுல 80%, 80% எத்தனை மார்க்ஸ் போடுவோம், இங்க எத்தனை மார்க்ஸ் அந்த பள்ளிக்கூடம் பெறும், 5 புள்ளிகளை பெறும். இப்படி அப்ப இந்த புள்ளியை பெற்றுக்கொள்ளணும் வேண்டாம். அதாவது பாடசாலையில 80% பிள்ளைகள் வந்து 70 மார்க்ஸுக்கு மேல நல்ல அடைவு தானே. ஆனா தெல்தனியாவில் எப்படி இருக்குது, தெல்தனிய மகாவித்தியாலயத்துல எப்படி இருக்குது, கதைக்கவும் மாட்டீங்க. தெல்தனிய மகாவித்தியாலயத்துல எப்படி இருக்குது, 70 மார்க்ஸுக்கு மேல பெற்றார்கள் 10% தான். 10% என்று சொன்னா தெல்தனியாவுக்கு கிடைக்கக்கூடிய புள்ளிகள் எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். தெல்தனிய மகாவித்தியாலயத்துக்கு கிடைக்கக்கூடிய புள்ளிகள் எத்தனை, 1 எத்தனை, 10% என்று சொன்னா எத்தனை புள்ளிங்க பாரு, 1 புள்ளி. 25 புள்ளி கொண்ட ஒரு அபிவிருத்தி புள்ளி. விரைவாக என்ன விரைவாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய விடயமாக. அப்ப நீங்க எழுதவனும் கேஸ் ஸ்டடிக்கு விடையாக இந்த பாடசாலை என்ன மாணவர்களின் தேர்ச்சிகளை அடைந்து கொள்வதில் விரைவாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு பாடசாலையாக காணப்படுகிறது. இந்த மாதிரியான நுட்பமான பதிலை எழுதுபவர்கள் அதிபர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள். விளங்குதோ நான் சொல்றது, விளங்குதோ? ஆம் சார். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். ஆரம்ப பிரிவு மாணவர் அடைவை மதிப்பிடுவதற்கான பொது அறிவுரைகள். கலைத்திட்ட நோக்கத்தை அண்மித்தல். ஆரம்ப கல்வி ஒவ்வொரு முதன்மை நிலை முடிவிலும் தயாரிக்கப்படும் தேர்ச்சி அறிக்கைக்கு ரிப்போர்ட் கார்டு, கம்பிட்டன்சி ரிப்போர்ட் கார்டு, அதுக்கு ஏற்ப சுட்டிகள் 1.11 ஏன்னா 1.12 1.13 ஆகியவற்றுக்கு புள்ளிகளை கணக்கிட வேண்டும். 1.11 என்ன சொல்லுது, ஆரம்ப கல்வி அட்டவணையில் அங்க இருக்குது. 1.12 என்ன சொல்லுதுன்றதான் இருக்குது, சரியா. அடுத்து இடைநிலை கல்வியை பார்ப்போம். நம்ம மாணவர் இடைநிலை என்னது 1.1 வந்து ஆரம்ப பிரிவு பார்த்துட்டோம், இனி இடைநிலை பிரிவு பார்க்க போறோம் இல்லையா. இடைநிலை பிரிவுல என்ன பார்க்கலாம்,
சாதாரண பரீட்சையில உயர்தரம் கேட்க தகுதி பெற்றவர்கள். அப்ப நாங்க அங்கே பார்க்கக்குள்ள வந்து கேஸ் ஸ்டடி இருக்கு மண்டைக்கு உங்களோட கையில காப்போது சாதாரண தர பரீட்சைகள் இல்லையாடாப்பா அவங்கள்ட்ட கேஸ் ஸ்டடி இல்லையா? காப்போது சாதாரண தர பரீட்சையில் இருக்கு சார். தோற்றி 20 வீதமான மாணவர்கள் மாத்திரமே சித்தி அடைந்துள்ளனர். ஐயோ கடவுளே! காப்போது உயர்தரத்துக்கு தகுதி பெற்றவரத்தின ஆகப்போக 20% மாணவர்கள் மட்டும்தான். அப்ப 20% மாணவர்கள் மட்டும்தான் சித்தி அடைஞ்சிருக்காங்கடா காப்போது உயர்தரத்துக்கு தகுதி பெற்றிருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புள்ளியத்தின் அங்கேயும் உண்டு. விரைவாக அங்கும் விரைவாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு பாடசாலையாக தெல்தனிய பாடசாலை இனம் காணப்படுகிறது என்று எழுத முடிய விளங்கிட்டதோ? சரியா டீச்சர்ஸ்? சரியா விளங்க நான் கேட்கிறது? ஓம் சார். ஆம் சார். ஓம் சார். அதே போல உயர்தர பயிற்சி பெறுபவர்களை நாங்க உயர்தர பிரிவினர் இடைநிலை பிரிவில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இடைநிலை பிரிவுல தான் நாங்க பார்க்கிற மாணவர் அடைவுல ஆரம்ப பிரிவு பார்த்துட்டு இடைநிலை பிரிவுல ஓயலுக்கு தகுதி உயர்தரத்துல சித்தி அடைந்து கேம்பஸுக்கு கலைத்துறையில வர்த்தகத்துறையில உயிரியல் விஞ்ஞானத்துறையில பகுதி விஞ்ஞானத்துறையில தொழில்நுட்பத்துறையில தனித்தனியாக நாங்கள் கேட்கிற வெற்றிடமொழிய பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கு தகுதி பெற்றார்கள். எஸ் என்று வந்தார்கள். தவணை பரீட்சையின் அடிப்படையில வந்து ரைட் இங்க வந்து 6 தொடக்கம் 13 தரங்களில் ஒவ்வொரு வகுப்பிலும் 40 புள்ளிகளுக்கு மேல பெற்றுவாங்கட விடயம் ஒவ்வொரு வகுப்பிலும். அப்ப தாய்மொழியில 6ஆம் ஆண்டில் 40 புள்ளிக்கு மேல பெற்றாங்களத்தின 7 பெற்றாங்களத்தின 8 பெற்றாங்களத்தின 10 11 சராசரி 100 வீதம் வேண்டாம். இதெல்லாம் கூட்டி 6 தொடக்கம் 11 அந்த பள்ளிக்கூடத்துல 500 பிள்ளைகள் இருந்தால் இதுல வந்து 300 வீதம் வருதுன்னா 500க்கு 300 தர 500ல் 300 தர 100 இல்லையா? அப்ப 60 வீதமானது இங்க போடணும். 60 வீதம் அப்படி நாங்க போட வேண்டும். விளங்கிட்டதோ? இல்ல அந்த மாதிரியான பகுப்பு தான் புள்ளி பகுப்பு தான் இங்க நாங்க கொடுக்க வேண்டும். சரி, இப்ப நாங்க சின்ன ஒரு பிரேக் கொண்டு விடுவோமா? ஒரு 5 மினிட்ஸ் என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன பிரேக் கொண்டு விடுவோமா? ஓகே சார். ஓகே ஓகே. சார். தேங்க்யூ. ஒரு 5 to 8 மினிட்ஸ்ல நாங்க மீண்டும் சந்திப்போம்.
ரைட், ஓகே. ஹலோ, எல்லாம் இருக்கீங்க? ஹலோ, ரைட். தெல்தனிய மகா வித்தியாலயத்தை ஓம் பொறுத்தவரை சார் இருக்கிறோம். ஓகே, கற்றலுடன் தொடர்புடைய பிரச்சனைகளாக இந்த மூன்றும் இருக்குது. ரைட். இன்னும் ஒன்று பாருங்க, குறிப்பிட்டிருக்கோம், கற்றல் கற்பித்தல் செயல்முறைக்கு அதிபர் உதவுவதில்லை. இது கற்றலோட தொடர்புடைய பிரச்சனையாக தான் இருக்கும், இல்லையா? இல்லையா? கற்றல் கற்பித்தல் செயல்முறைக்கு அதிபர் உதவவில்லை என்று சொல்றோம். ஆனா அதை நாங்க பார்த்தோம் வேண்டாம், என்னுடைய கைட்லைன் படி, எங்களுடைய அந்த சுற்றறிக்கை, அதாவது மதிப்பீட்டு கருவியின் படி பார்த்தோம்னா, கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்கு வந்து அதிபர் உதவ வேணுமா இல்லையா? உதவ வேணுமா? சொல்லுங்க. உதவணும் சார். எப்படி எப்படி உதவி செய்யறது அதிபர்? கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்கு எப்படி உதவி செய்யறது அதிபர்? அப்ப இங்க சுருக்கமா பாருங்க, பாடசாலையில வந்து சரியா ஒரு 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 கற்றல் மாணவர் அடைவு தொடர்பாக பேசப்படுற விடயங்கள் ஒன்று ஆரம்ப பிரிவுல இல்லையா? ஆரம்ப பிரிவுல வந்து இந்த விஷயங்களை பார்க்கணும். இது இந்த நியதி ஒன்று இந்த இருக்கு, இதுகளையும் மற்றது வந்து ஹலோ, ரைட், இந்த விடயங்களையும் இங்க சொல்லப்பட்ட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், முதன்மை தேர்ச்சிகள், கீ ஸ்டேஜ் 1, கீ ஸ்டேஜ் 2, கீ ஸ்டேஜ் 3 வந்து தேர்ச்சிகள், மற்றது கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் இவ்வளவு ஆரம்ப இதுல பார்க்கணும். ஆரம்ப துறையில இடைநிலை பிரிவுல வந்து நாங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஓஎல், ஏஎல் இல்லையா? ஏஎல் பொறுத்தவரை ஒவ்வொரு துறையிலையும் கேம்பஸுக்கு போனாங்க, இவ்வளவையும் பார்த்தா போதும். அது தவிர தவணை பயிற்சி புள்ளிகளின் அடிப்படையில சாதாரணமான 6, 7, 8, 9, 10, 11, 11 ஆகிய வகுப்புகளுக்கு பார்க்க வேண்டும். என்னது, இங்க வந்து கிரேட் 5 பார்த்துட்டோம் இல்லையா? பிறகு நாங்க என்ன செய்யணும், கிரேட் 5 இல்ல 1 to 5 வரைக்கும் பார்த்துட்டோம் அங்க. அப்புறம் இங்க வந்து ஓஎலையும் பார்த்துட்டோம், ஏஎலையும் பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப விடுபட்ட வகுப்புகள் என்னென்ன, 6 தொடக்கம் 11 இதுகளை பார்க்கப்படும். சரியா? இதன் அடிப்படையில வந்து நாங்க அதே போல வந்து ஏனைய உயர்தர பாடத்துல வந்து ஒவ்வொரு துறைகள்லையும் வர்த்தகத்துறை, கலைத்துறை, உயிரியல் விஞ்ஞானத்துறை, பௌதிக விஞ்ஞானத்துறை, தொழில்நுட்பத்துறையில வந்து இந்த மாதிரியான நாங்க சதவீதத்தையும் பார்க்க வேணும். 12ல எத்தனை, 13ல எத்தனை, 40 புள்ளிக்கு மேல அல்லது 40 புள்ளிக்கு அதிகம் அல்லது குறைவாக பெற்றவர்கள் வீதத்தை இங்க கணிக்க வேணும். பிறகு இங்க வந்து தவணை பரீட்சை புள்ளிகள்ல பாடசாலை மட்ட கணக்கீடு முடிக்கப்பட்ட 100 வீதம் SBA 6 to 9ல வந்து மொத்த வகுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை பூர்ணப்படுத்தப்பட வேண்டும், பூர்ணப்படுத்தப்பட்டது எத்தனை 100 வீதம். இப்படி மாணவருடைய அடைவு மட்டம் பற்றிய பகுப்பாய்வு அடுத்ததாக இல்லையா? இந்த மாதிரி 6 தொடக்க 9 வகுப்புகளில் பாடசாலை மட்ட கணிப்பீட்டு திட்டத்தை தயாரித்தல், நடைமுறைப்படுத்துதல், புள்ளி அறிக்கைகளை பேணுதல், புள்ளி பகுப்பாய்வுகளை, பின்னூட்ட வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல். இப்ப மாலை நேர வகுப்பு, இரவு நேர வகுப்புகள் எல்லாம் நடத்துவாங்க, அல்லது பாஸ் பேப்பர் வகுப்பு, வினாப்பத்திரங்களை மீட்டுகின்ற செயற்பாடு போன்ற விடயங்களை எல்லாம் செய்வார்கள். அடுத்து வந்து தவணை பயிற்சிக்குரிய அடைவு மட்டத்தை பகுப்பாய்வு செய்தலும், அறிக்கை பண்ணுதலும். இந்த மாதிரி இந்த விடயங்களை தான் நாங்க மாணவர் அடைவு என்ற விடயத்துல பார்க்கணும். ஆகவே தெல்தனிய மகாவித்தியாலயத்தை பொறுத்தவரையில மாணவர் அடைவுடன் தொடர்புடைய பிரச்சனைகளாக நாங்கள் இனங்கண்ட பிரச்சனைகள் வந்து இவ்வளவுதான். மேலதிக பிரச்சனைகள் வந்து நாங்க பார்ப்போம். என்ன சரியா? அடுத்த விஷயம் என்ன நாங்க பார்க்க வேணும், பௌதிக வளம் மற்றும் மனித வளம் இல்லையா? அவ தெல்தனிய மகாவித்தியாலயத்தை பொறுத்தவரையில பௌதிக வளம் மற்றும் மனித வளம் தொடர்பாக என்னென்ன பிரச்சனைகள் எழுந்திருக்குது, அது எங்களுடைய ஒரு பாடசாலையினுடைய பண்புத்தர சுட்டியில வந்து மதிப்பீடு செய்யப்பட வேணுமா இல்லையான்றது பார்ப்போம். பௌதிக வளம் மற்றும் மனித வளம் இதுல வந்து பாருங்க எல்லாரும், பௌதிக வளம் மற்றும் மனித வளத்துல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் காணப்பட்டிருக்குது. இதை பாருங்க, ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறதாம் இல்லையா? உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள், கற்றல் வழிகள் குறைபாடாக காணப்படாமை, குறைபாடாக காணப்படுகின்றவை இல்லையா? காணப்படுகின்றன. ஹலோ, உங்களுக்கு போரிங்கா இருக்கு இல்லையே? சரி, அடுத்து இல்ல சார். ஆய்வு கூட வசதிகள் எதுவும் இல்லை, எனக்கு போரிங்கா இருக்குது. ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க யாராவது. கலைக்காம இருக்கிறதா சார்? வெரி குட். யாரால அந்த பதில் சொன்னது? யாரு, பிரியாவா, கிருஷ்ணாவா? கண்டுபிடிச்சீங்க என்ன? வெரி குட். என்ன
நான் தான் கிருஷ்ணா பிரியா சார். பிரியா மிஸ் என்ன அதான் உங்களுக்கு தெரியும் என்ன அதனடி ஓகே சேம் டைம் ரெண்டு பேரும் சொன்ன ஒரு ஆள் விளங்கினது சார். என்னது சேம் டைம் ரெண்டு பேரும் சொன்னதான் நான் ஒரு ஆள் தான் விளங்கினது. ஓகே அப்ப ஆய்வுட வசதிகள் இல்லை, கணனிகள் இருந்தும் பாகங்கள் இல்லை, பாடசாலை பொது சொத்துக்கள் களவாடப்படுகின்றமை. இந்த பாடசாலை சொத்து களவாடப்படுகின்றமை என்ற விடயம் இருக்குதானே, இது இந்த பிரச்சனை வந்து பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் நல்ல தொடர்பு இல்லாட்டி இது நடக்கும். என்ன சொல்றீங்க? அங்க ஆம் ஏதாவது சார். தொடர்பு? கணனிகள் இருந்தும் பாகங்கள் இல்லை, இதுகள் எல்லாம் வந்து பௌதிக வளத்தோட தொடர்புடைய பிரச்சனை. ஆகவே இந்த பிரச்சனைகளை பௌதிக வளம் மற்றும் மனித வளத்துடன் இந்த பிரச்சனைகள் மட்டும்தான் எங்களுக்கு இந்த பாடசாலையில காணப்படுகின்றன. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். தெல்தனிய மகா வித்தியாலயத்தில் பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது. என்ன ஆசிரியர் பற்றாக்குறை, உயர்மட்ட அந்த கற்றல் இடைவெளி. அது என்ன ரீசனா? ஆசிரியர் உயர்மட்ட பற்றாக்குறை. அது என்ன ரீசனா இல்ல இல்ல சொல்லுங்க. சார், உயர்மட்ட கற்றல் இடைவெளி என்ற என்ன? கம்ப்யூட்டர் வசதிகள், வேற? ஹையர் எஜுகேஷனுக்குரிய என்ன தெரியும்? கணனி வசதிகள் அப்படியே வேற? The library, project room, science lab. வெரி குட். மனையியல் ஆய்வு கூடம், ஐடி நடனாதை, லேப், ஐடி சித்திர லேப், சித்திர சயின்ஸ் ஆய்வு லேப். கூடம், ஐடி லேப், இதுகள் எல்லாமே உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள் தான். சரியானே? இவ்வளவு பிரச்சனையும் இங்க இருக்குது. அப்ப பௌதிக வளத்துக்குள்ளேயும் இருக்குது, மனித வளத்துக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது இல்லையா? அப்ப நாங்க இப்ப பார்ப்போம் பௌதிக வளம் தொடர்பான பிரச்சனை என்று பார்க்கக்குள்ள வந்து நாங்க இந்த தெல்தனிய மகா வித்தியாலயத்தை பொறுத்தவரையில வந்து எல்லா பிரச்சனையும் பார்க்க தேவையில்ல. தெல்தனியாவில் இருக்கக்கூடிய பௌதிக வள பிரச்சனை என்ன? உயர்மட்ட கற்றல் இடைவெளிகள் இல்லை, ஆய்வுகூட வசதிகள் இல்லை இல்லையா? அங்க வந்து கணனிகள் இல்லை இல்லையா? இந்த மாதிரியான பிரச்சனை. இது இங்க என்ன வேண்டாம், இங்க நாங்க எங்களோட மதிப்பீட்டு கல்வியில் ஒரு பாடசாலையுடைய கல்வி தரம் சார்பாக பார்க்கின்ற வேளையில வந்து எங்களுக்கு எந்த இதுக்குள்ள வரும்? பௌதிக வளத்துறைக்குள்ள வரப்போகுது. இது பௌதிக வள முகாமைத்துவத்துக்குள்ள வரைக்குள்ள என்னென்ன விஷயங்களை நாங்க பார்க்க வேணும், கட்டவர் அதிபர் கவனத்தில் கொள்ள வேணும் என்றதை நீங்க பார்ப்பீங்க. பௌதிக வளம் முகாமைத்து இப்ப பௌதிக வளத்துல என்ன மாதிரியான விடயங்களை நாங்க பார்க்க வேணும். சரியா?